நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்மந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவயோக கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது எப்படி. அதாவது யோக கிரகங்கள் தசை நடத்துது, சுபத்துவமான நிலையில் தசை நடத்துது. அப்போ நம்ம நல்ல பலனை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அவயோக கிரகம் அடுத்தது தசை நடத்த போகுது. அப்போ அதனுடைய தன்மையிலேருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்வது. அவயோக கிரகம் தசை நடத்துது அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவயோகர் என்ற அமைப்பு உண்டு. இப்போ ஒரு அம்மா தன்னுடைய பையனுக்காக ஜாதகம் பார்க்குறாங்க. கும்ப லக்னம், மேஷ ராசி, அஸ்வின் நட்சத்திரம், சந்திரச நடைமுறையில் இருக்குது. எப்போதுமே கும்ப லக்னத்திற்கு சந்திரன் யோகரா அவயோகரா? அவயோகர் 6ஆம் அதிபதி. சந்திரச பொதுவாகவே கும்ப லக்னத்திற்கு தொடங்குது அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல 6 கூடையவனாக இருக்கார். அல்லது ஆல்ரெடி பிஸ்னஸ் செய்கிறவங்க தன்னுடைய வியாபாரத்தில், அந்த பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடணும். அல்லது இது வரைக்கும் வேலைக்கு போகிறவங்க அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவதற்கான விஷயங்களை பார்க்க முடியும். புதிதாக பிஸ்னஸ் என்ற அமைப்பில் இறங்கிடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் கும்பலக்கணத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் சந்திரன். இது நம்ம பொதுவாகவே இந்த பையனுக்கு சந்திரசன் தொடங்கினதுலேருந்து இந்த ஆன்லைன் கேம் அப்படி சொல்லிட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆன்லைன் கேம் விளையாடி நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருக்காரு. ஆனால் சந்திரன் வளபிறை சந்திரன் தான் இருக்கார், 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கிடையாது. அவருக்கு 7 சனுடைய தொடக்கம் ப்ளஸ் 6ஆம் அதிபதி. அப்போ இந்த எடுத்தவுடனே அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது சந்திராசன் நடக்குது. உங்களுக்கு கவனமான திசையாக இருக்கணும். வேலைக்கு செல்லலாம். 8-12 சுபத்துவம் இருக்குது. பிறந்த இடத்தை விட்டு வெளியிடம், வெளியூர், வெளிநாடு என்று தூர தேச இடங்களில் சென்று பிழைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கள். 6ஆம் அதிபதி தசை நடத்துகிறார். வேலைக்கு போகணும். ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தால் நீடித்து நிரந்தரமாக வேலைக்கு போகிறது தான் சிறந்தது. பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் இந்தமாரியான தேவையில்லாத விஷயங்களில் போய் ஆட்பற்றக்கூடாது அப்படி சொல்லும்போது அதில் தான் அவர் ஆட்பட்டுட்டார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த அவயோக தசை இப்போ இந்த கும்பலக்கணத்திற்கு வரக்கூடாத தசை. அப்போ கும்பலக்கணத்திற்கு வரக்கூடாத தசை என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய தசை நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் நம்ம அதிகப்படியான கவனம் செலுத்தணும். ஒரு பிஸ்னஸில் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டே இருக்கிற பிஸ்னஸாக இருந்தால் அதை விரிவாக்கம் பண்ணுறது, அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, அதில் கூட்டாளிகளை சேர்ப்பது, இது போன்ற விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்கணும். இதுதான் அவயோக தசையினுடைய தன்மை. ஒருவருடைய ஜாதகத்தில் மகர லக்னம், அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் ப்ளஸ் திக்பலம் தான். ஆனாலும் பாவத்துவம். திக்பலம் தான், ஆனாலும் பாவத்துவம் இல்லை. அடுத்தவருடைய சந்திரசை எனக்கு நன்றாக இருக்கின்றதுனால சூரியசனை அடித்தளம் போட்டு நான் பிஸ்னஸில் கொண்டு வரேன். கண்டிப்பாக கிடையாது. மகர லக்னத்திற்கு அட்டமாதிபதி நல்ல பலனை தரமாட்டார்னு சொல்லி மறுபடியும் அந்த பிஸ்னஸில் அவங்க இறங்கி அதற்கு பிறகு சரியில்லாத நிலைக்கு அவங்க வர்றாங்க. இப்போ இந்த அவயோக தசை அப்படிங்கிறப்ப மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய தசையில் ஒரு தொழிலை தொடங்குவது என்பது சிறந்தது அல்ல. அதில் அவர் பாவத்துவமாக இருக்கார். நீச்சத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் திக்பலம் என்றாலும் பாவத்துவம் என்பது அங்கே மேலோங்கி நிற்கிறது. அப்போ ஒவ்வொரு தசையிலையும் அவயோக தசை, அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலும் உள்ள அவயோக தசை,
அவயோக புத்தி நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் அதை கடந்து வருவதற்கு ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய ஆப்பில் வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கலாம். பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ணாமல் அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கிட்டு பெரிய ஒரு அகலக்கால் வைக்காமல் பெரிய கடன் ரீதியான விஷயங்கள் ஆட்படாமல் அந்த தசாபுத்தி கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அப்போ அவயோக தசை தரக்கூடிய கெடுபலனை நம்மளை தற்காத்துக் கொள்வது எப்படி? அதிகப்படியான பொருளாதார முதலீடுகள் நம்ம அதை ஈடுபடுத்தாமல் இருக்கணும். தேவையில்லாத விரைய செலவினங்களில் நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது என்னுடைய ஜாதகத்தில் தனுசு லக்னம், தற்போது சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு, சுக்கிரன் நல்லவரா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் தனுசு லக்னமா? தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லவரா? அப்போ தனுசு லக்னம் சுக்கிரன் வந்து 6க்கும் 11 கூடியவர். உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் இருக்காரா? அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கடன் ரீதியான விஷயங்களை ஆட்படுத்த தயாராக இருக்கார். ஆனால் வேலையை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் பாவகத்தை இயக்குறார். நல்ல வேலையை கொடுப்பார், கடனையும் கொடுக்க முற்படுவார். அப்போ இந்த காலகட்டத்தில் போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், தொழில் பண்ணுறேன் என்ற அமைப்பில் போய் இறங்கிடக்கூடாது. மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. செவ்வாயோட புத்தியாக இருக்கட்டும். செவ்வாய் வந்து லக்னாதிபதி, ஆனால் அட்டமாதிபதியாக வரார்ல. அப்போ இந்த இடத்துல அவயோக புத்தி, அவயோக தசை, செவ்வாய் தசை லக்னாதிபதி தசை தான். ஆனால் லக்னத்தோடு தொடர்பு கொண்டா தான் லக்னாதிபதி தசை. 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டா 8ஆம் அதிபதி தசை. அப்போ அவயோக தசை நடக்கும்போது, அவயோக புத்தி நடக்கும்போது அதை கடந்து வரணும். அவயோக புத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திருமணம், பெண்ணுக்கு பையனுக்கு திருமணம் செய்வதற்கான அமைப்பில் நான் இறங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இறங்காமல் இருப்பது சிறந்தது. மிதுன லக்னத்திற்கு செவ்வாயோட புத்தி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாயோட புத்தி என்பது சரியில்லாத புத்தி. 2 பாயிண்ட், செவ்வாய் புத்தி அடுத்தனுடைய ராகு புத்தி ரெண்டுமே சரியில்லை. செவ்வாய் புத்தியும் சரியில்லை, ராகு புத்தியும் சரியில்லை. ஆனால் திருமணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. மிதுன லக்னத்திற்கு செவ்வாயோட புத்தியும் சரியில்லை, ராகு புத்தியும் சரியில்லை. அவயோக புத்தி இதை கடந்து வரணும். அடுத்தவருடைய குரு புத்தி, திருமணம் செய்யணும், 7ஆம் அதிபதி திருமணம் செய்யணுங்கிறத விட செஞ்சு வச்சிருவார். ஆனால் செவ்வாய் புத்தி ராகு புத்தியில் நம்ம மிக மிக கவனமான காலகட்டமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி. அப்போ இந்த அமைப்பில் ராகு பார்த்தீங்கன்னா சனியோட இணைவில் இருப்பார். 6ஆம் அதிபதியினுடைய புத்தி, அடுத்தது சனியோட இணைந்த ராகுவோட புத்தி, அடுத்தது வரக்கூடிய மிதுன லக்னத்திற்கு 7 கூடைன்னு சொல்லக்கூடிய குருவோட புத்தி திருமண பாக்கியத்தை கொடுக்க போகிறார். வயது ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது, தசாபுத்திகளும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தசாபுத்தி அங்கே சப்போர்ட் பண்ணுதா? சப்போர்ட் பண்ணலை. குரு புத்தியில் அந்த பெண்ணுக்கு திருமணம். அப்போ அவயோக கிரகங்கள் தசை நடத்தும் போது அந்த புத்தியை கடந்து வருவது என்பது சரியில்லாத நிலையில் அதை கடந்து வரணும். அந்த காலகட்டத்தில் இது போன்ற சுபகாரியங்களில் உள்ள விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுருக்காங்க. அவயோக தசாபுத்தி நடைமுறையில் இருக்கும்போது வீடு கட்டணும்னு என்று இறங்கி அதில் வீட்டில் பெரிய அளவில் கடனாகி கட்டின வீட்டையே மறுபடியும் விற்கக்கூடிய தன்மையெல்லாம் வருது. அது சற்று பொறுமையாக இருந்து நம்மளுடைய யோக தசாபுத்திகளில் நம்ம அதை கட்ட ஆரம்பித்து அதையே நம்ம விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது, வராது. அதே போல் செய்கிறாங்க. வீடு கட்டணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம், கையில் 1 ரூபா காசு கூட இல்லை, வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிட்டோம், கடனோட வாங்கி வீடு கட்டணும், கடனை அடைக்க முடியாமல் மறுபடியும் அந்த கட்டின வீட்டையே விற்கக்கூடிய நிலமெல்லாம் வந்துருச்சுங்க சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறாங்க. எதனால் அந்த இது அமைப்பது? எப்படிமா இந்த தசாபுத்தியில் போய் இறங்கினா எப்படிமா அதில் சக்ஸஸ் பண்ண முடியும்? நல்ல தசாபுத்தியில் இறங்கும்போது அந்த காலகட்டத்தில் நம்ம வீடு கட்டுறதுக்கான விஷயமும் நடக்கும், அதற்குண்டான வருமானமும் நமக்கு வந்துகிட்டு இருக்கும், கடன் அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டே இருக்கும். அவயோக தசாபுத்திலே கடனுடன் வாங்கி வீடு கட்டும்போது அது பாதிப்பு நோக்கி நகருது. அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவயோகர் என்று சொல்லக்கூடியவங்க அவங்களும் பாவத்துவம் அடையும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவயோகர்கள் அதுவும் பாவத்துவமாக இருக்காங்கன்னு வச்சுங்க. உதாரணத்திற்கு தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் சனியோட சேர்க்கையில் ராகுவோட சேர்க்கையில் கடுமையான பாவத்துவமாக இருக்கும்போது சுத்தமாக சரியில்லாத அமைப்பாக இருக்கும் அந்த தசாபுத்திலாம். அப்போ அவயோகர்கள் பாவத்துவம் அடைந்த நிலையில் இருக்காங்களா? அவயோகர்கள் 3, 6, 10, 11 சொல்கிற உபஜய ஸ்தானத்தில் சுபத்துவ நிலையில் இருக்காங்களா?
எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய லக்னாதிபதி பலமாக இருக்கின்றாரா? இது போன்ற அனைத்து விஷயம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணுங்க. அவயோக கிரகம் உங்களுக்கே தெரியுது, அவயோக கிரகம் தான் தசை நடத்த போகிறாருன்னு தெரியுதுன்னா கண்டிப்பாக கவனமாக இருந்து அந்த புத்தி கடந்த பிறகு நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறது என்பது நல்ல ஒரு சக்ஸஸை நம்மளுக்கு தரும் என்று சொல்லலாம். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.